السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ரமதானுடைய முதல் ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். பின்சப்பில் இருக்கக்கூடிய முன்சல்ஃபை நோக்கி வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்புகளில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தில் பின்தங்கி சென்று விடுவார்கள் என்ற கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் சில பேர் பின்னாலேயே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் வந்து என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றட்டும். லா யஸாலு கௌமுன் யதஅக்கரும், ஒரு கூட்டம் பின்தங்கிக் கொண்டே இருக்கும். ஹத்தா யுஆஹிருஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பின்தங்க செய்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய இயல்பு தீமைகளை நோக்கி செல்வதில் முன்னால போய் நிற்கிறத பார்க்கும். நன்மைகளை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் அப்படி ஆக்குவான். ஷைத்தான் நாமெல்லாம் ஏன் முன்னால் போகணும், நமக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவான். அப்போ நன்மைகளை போட்டி போடணும். சாபிகு இலல் ஹைராத், நன்மைகளில் முந்திக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இந்த பள்ளி புது பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பள்ளிகளை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை உரிமை கொண்டாடுறான் என்றால், உலகத்தில் ஒரு பொருள் தனக்குரியது என்று சொல்கிறான் என்றால் தான தர்மங்கள் குறித்து சொல்கிறான், ஜகாத்து குறித்து சொல்கிறான். அது அல்லாமல் ஒரு வீட்டை, ஒரு பொருளை, தங்கக்கூடிய இடத்தை உரிமை கொண்டாடுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளியாகத்தான் குறிப்பிடுகிறான். அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு ஒருவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று கூறுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய அடிப்படை அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவதற்கான பள்ளி. இதுக்கு முன்பாக பள்ளிகளை நம்ம தொழுதிருப்போம். அந்த பள்ளிகளினுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பள்ளிகளை நீங்க பார்க்கலாம். அல்லது அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா கான லில் முஷ்ரிகீன ஐ யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களை இணை வைப்பாளர்கள் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி கிடையாது. ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், இறை மறுப்பை தங்களுக்கு தாங்களே சாட்சியாக்கி கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது இணை வைப்பாளர்களுக்கு கூடாது என்கிறான்.
அப்ப அந்த மாதிரியான பள்ளிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம், இப்பொழுதும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன தகது மஸ்ஜிதம் திராரம் வ குஃப்ரம் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல். எவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை, மஸ்ஜிதை, மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பள்ளின்னு மொழிபெயர்ப்புல நம்ம சொல்றோம். இந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்துல யூத பள்ளிகளையும் சொன்னாங்க, சமண பள்ளிகளையும் சொன்னாங்க. திருச்சிராப்பள்ளிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பள்ளி, அந்த சமணர்கள் இருந்த அந்த வழிபாட்டு தலங்கள். பள்ளி என்பதற்கு நேரடியான அர்த்தம், மிகச்சரியான அர்த்தம் என்னன்னா, சிரம்பணியும் இடம், சஜதா செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வை வீழ்ந்து வணங்குவதற்கான இடம். அப்படிப்பட்ட உன்னதமான இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் பேச்சு வழக்கிற இருக்கிறனால நம்ம சொல்லிட்டு போறோம். வழிபாட்டு தலம், ஆலயம்லாம் சொல்றோம்ல, அது தமிழ் மொழிபெயர்க்கிறது. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு அல்லாஹ்விடத்தில் சஜதா செய்யக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொல்றாங்க, ஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு உலகத்திலேயே மிக விருப்பத்துக்குரிய இடம் மசாஜிதுல்லாஹ், மசாஜிதுஹா, அவனுடைய வழிபாட்டு தலங்கள், அவனை சஜதா செய்யக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களை யார் இடையூறு செய்வதற்காகவும், இறை மறுப்பிற்காகவும், முஃமின்களுக்கு இடையில் பிரிவை ஏற்படுத்துவதற்காகவும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நடந்து கொண்டவர்களுக்கு, இதற்கு முன்பாக எதிராக நடந்து கொண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் எவர்கள் பள்ளிவாசலை ஆக்குகிறார்களோ, லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு காலம் அதிலே நின்று வணங்காதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பள்ளிகள் உருவாக்குனாங்க. இடையூறு செய்வதற்காகவோ, இறை மறுப்பிற்காகவோ முனாஃபிக்குகள் கட்டின பள்ளிவாசல் இருந்தது. இப்ப கேட்கலாம், நம்ம காலகட்டத்தில் அப்படிலாம் எடுக்கலையே அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டாலும், அவர்கள் முனாஃபிக்குகளுடைய நோக்கம் இல்லாட்டாலும், இங்க என்ன இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறதா இல்லையா? இடையூறு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று வைத்துக்கொண்டு அந்த பள்ளிவாசல்ல குறிப்பிட்ட சாரார் வரணும்னு போர்டு போட்டு அது இடையூறா இல்லையா? இன்னும் பாத்தீங்கன்னா, இவங்க எந்த இமாம்கள் 4 மதுஹபுகள்னு சொல்றாங்கல்ல, 4 மதுஹபுகள் இவர்களோடு போர் செய்யக்கூடிய நிலையில தான் இருப்பான். இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், இமாம் அபு ஹனீஃபாவா இருக்கட்டும், இமாம் மாலிக்காக இருக்கட்டும். இமாம் மாலிக் குறிப்பிடுகிறார்கள், மாலிக் எல்லா மதுஹபுக்கும் முன்னோடி. மதுஹப் என்றால் அவங்க மதுஹப் பிரச்சாரத்தை முன் வைக்கல. இமாம் மாலிக் சொல்கிறாங்க, அஸ்ஸுன்னா சஃபீனத்து நூஹ், நபி வழி இருக்கிறது அது நூஹுடைய கப்பல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை பெரும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. உலகத்துல அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாத்தையும் கப்பல்ல ஏற சொல்றாங்க. மகன் கேட்கல. அப்ப அந்த கப்பர் மாதிரி தான் நபி வழி. மர்ரகிப ஃபீஹா, அந்த கப்பலில் யார் ஏறிக்கொள்கிறாரோ நஜா, அவர் வெற்றி பெற்று விட்டார். வமன் தகல்லஃப அன்ஹா, அதிலிருந்து யார் பின்தங்கி கொள்கிறாரோ, அதுல யார் ஏறலையோ, கரிக்க அவர் மூழ்கி விடுவார். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, இதா வஜதும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் খিলাফ கௌலி ஃபஹுது சுன்னத வதஉ மா குல்த், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் சொல்வதற்கு மாற்றமாக ஒரு நபி வழி வந்ததென்றால் என்னுடைய கருத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவங்க யாரு? இமாம் ஷாஃபி யாரு? மாலிக்கிட்ட பாடம் பயின்றவர்கள். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர்களான முஹம்மது அல் ஹசன் இவர்கள்ட்ட பாடம் பயின்றவர்கள். அப்ப எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. ஹையர்னா இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, சஹாபாக்களுடைய கருத்தா இருந்தா கூட அது சரியா இருந்தா தான் எடுத்துக்கிறோங்கிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, லா துகல்லிதுனி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், வலா துகல்லிது ஃபுலானன் ஃபுலானன், அவரை கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க, வலா ஔசாயியை பின்பற்றாதீங்க, வலா சௌரியன், அவங்க எல்லாம் பெரும் இமாம்கள், வலா மாலிக்கை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், வலா ஷாஃபியன், ஷாஃபியை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம் இடையூறு நடத்தக்கூடிய பள்ளிவாசல். அடுத்து சொல்றான், தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், முஃமின்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தக்கூடியது. ஷாஃபியோ ஹனஃபியோ மாலிக்கோ ஹம்பலியோ இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி அதுக்கு பிறகு புத்தகங்கள் எழுதி வச்சு அவங்களுடைய மூல புத்தகத்துல இதற்கு எதிரான நிலைப்பாடு, சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கான நிலைப்பாடு இல்லை.
ஒவ்வொருத்தரும் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வின் கருத்தின் அடிப்படையில் நீங்க இந்த கருத்துல இருக்கிறீங்க, நாங்க இந்த கருத்துல இருக்கிறோம், எந்த கருத்து சரியா இருக்குதோ இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சரியா இருந்தால் அதுதான் என்னுடைய வழிமுறைன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா என்ன நிலைமை? ஷாஃபி என்றால் தனி வணக்க வழிபாடுகள் தனி, ஹனஃபி என்றால் வணக்க வழிபாடுகள் தனி, அப்படியா உருவாக்குனாங்க. மதுஹபை ஒழிக்கிறதுன்னு சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் மதுஹபை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதே முதல்ல இமாம் ஷாஃபி அவர்கள். இன்ன மாலிகன் யுக்திஉ வ யுஸவ்விபு, இன்ன மாலிகன் பஷருன், மாலிக் என்பவர் ஒரு மனிதர். அந்த காலகட்டத்தில் இமாம் ஷாஃபி வாழ்ந்த காலகட்டம் 150 இருந்து 204. அந்த காலகட்டத்தில் எகிப்துக்கு வர்றாங்க. எகிப்துக்கு வந்த சமயத்தில் மாலிக் மதுஹபினுடைய வெறியர்கள் இருக்கிறாங்க. இவங்களும் மாலிக்குடைய மாணவர் தான். மாலிக்குடைய தொப்பி இருக்குல்ல, பயன்படுத்தின தொப்பி, அதை வச்சு ஸ்பெயின்ல எந்த அளவுக்கு பரவுதுன்னு பாருங்க. ஸ்பெயின்ல மலை தொழுகை நடத்துறாங்க. எப்ப? ஹிஜ்ரி 200. என்ன இணை வைப்பு வணக்க வழிபாடு, சிலை வணக்க வழிபாடு நோக்கி போறாங்களேன்னு சொல்லிட்டு மாலிக்கு மார்க்கத்துக்கு முரணான புத்தகங்களை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து ஒரு புத்தகம் தொகுக்கிறார். இதனால ஷாஃபி மேலே துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அமீத் ஷாஃபிய, இறைவா ஷாஃபிய மௌத்தாக்கு என்றெல்லாம் பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருந்தது. அப்போ மாலிக் மனிதர், அவர் தவறு செய்வார், சரியாகவும் சொல்வார்ங்கிற கருத்தை போதிக்கிறாங்க. இன்னைக்கு மதுஹபின் பெயரால கூறு போடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். மூமின்களுக்கு இடையில் பிரிவு, ஒருவருக்கு ஹலால கடல் உணவு ஒரு மதுஹப்ல ஹலாலு, இன்னொரு மதுஹப்ல மக்ரூ ஹராமு. அப்ப இப்படிப்பட்ட பள்ளிகள் இருக்கு. அதை விட மிக முக்கியமானது குஃப்ரன், இறை மறுப்பு. இறை மறுப்பு என்றால் என்ன? அல்லாஹ்வை மறுக்கிறத மட்டும் இறை மறுப்புன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியை நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்கள் என்று அழையுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? இணை வைப்பாளரான முஸ்ரிக்குகளை பார்த்து, மக்காவுல 360ற்கு மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி வழிபாடு செய்தவர்களை பார்த்து சொல்றான். அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியை நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு வானத்தில் இருந்து பூமியிலிருந்து உணவளிக்குபவன் யார்? அம்மை எம்லிக்கு சமவல் அபுசார், உங்களுக்கு கேட்க செய்வது யார், பார்க்க செய்வது யார்? வமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், இறந்தவரை உயிர்ப்பிப்பவன் யார்? வமை யுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய், உயிரோடு உள்ளவரை இறக்க செய்பவன் யார்? வமை யுதப்பிருல் அம்ர், எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யார்? எப்படிப்பட்ட கேள்விகள் பாருங்க. இதுக்கெல்லாம் பதில் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எல்லாத்துக்கும், இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது, உயிரோடு உள்ளவங்களை இறக்க செய்யறது, கேட்க செய்யறது, பார்க்க செய்யறது, உணவளிக்கிறது, எல்லாமே அல்லாஹ். இன்னைக்கு என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய பள்ளியில வைத்துக்கொண்டு அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிடக்கூடிய நிலைமை. அப்துல் காதர் ஜீலானியுடைய பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசலுக்கு பேரு. அன்னல் மசாஜித் இல்லா கிடையாது, அன்னல் மசாஜித் அப்துல் காதர் ஜீலானி. அப்படித்தான் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை திரிக்கிற மாதிரியான சூழலை நடைமுறையில காமிக்கிறாங்க. எப்படிப்பட்ட பாடல் வரிகள்! யா கௌசுல் ஆலம் குல்ல தஹ்ரி வல் ஹீன், கௌசுல் ஆலமே, கௌசுல் ஆலம்னா என்ன அர்த்தம்? மாபெரும் இரட்சகர், மிக பெரும் பாதுகாவலர். எப்படி பாதுகாப்பாரா? நொட்டி பொழுது தவறாமல் பாதுகாப்பார். எவ்வளவு மோசமான நிலைன்னு பாருங்க. சிலை வணக்க வழிபாடை நோக்கி செல்லக்கூடிய நிலைமை. ومن ينادي اسمي الف بخلوته اسبا بهمته سرما لغفوته واجبته مسرعا من اجل دعوته, யார் என்னுடைய பெயரை தனிமையில் இருந்து கொண்டு நான் வருவேன் என்று உறுதியோடு 1000 தடவை கண் தூங்காமல் அழைக்கிறாரோ உடனே அவருக்கு நான் வந்து பதிலளிப்பேன். அல்லாஹ்வுடைய பள்ளியா இது? அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நடந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடம். இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களாக தான் இருப்பாங்க. தெளிவாக ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், குஃப்ரை தங்களுக்கு தாங்களே சாட்சியாய் கொண்டு அல்லாஹ்வை விட்டு அவுலியாக்களின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும், அவர்கள் மூலமாக பாதுகாப்பு தேடலாம், உதவி செய்வார்கள். நம்புறது இணை வைப்பா இல்லையா? அப்ப சிந்திச்சு பார்க்கணும். இந்த பள்ளிவாசல்ல போய் தொழக்கூடாதுங்கிறான். இப்ப நாம கவனிக்கணும், இந்த பள்ளியில இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். பள்ளிவாசல் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, பள்ளி சிரம்பணியக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேளிக்கைக்குள்ள கூடிய இடம் கிடையாது.
வீண் விளையாட்டுக்கு கூடிய இடம் கிடையாது. உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்சத்தின் மீது நிர்வகிக்கப்பட்டிருக்க வேண்டும். மின் அவ்வளி யௌமின் அன் தகும ஃபீஹி, ஆரம்ப நாள் முதலே இறையச்சத்தின் மீது நிர்வகிக்கப்பட்டிருக்கணும், அமைக்கப்பட்டிருக்கணும், கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அதிலே நின்று வணங்குவதற்கு மிக தகுதியானது அதுதான் அந்த பள்ளி. அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட பள்ளியை அமைச்சிருக்கிறோம். இந்த பள்ளியில மாடங்களோ, இந்த பள்ளியில பெரிய கட்டுமானங்களோ, பெரிய வானலையோ கோபுரங்களோ இல்லாமல் இருக்கலாம். அது மார்க்கத்துக்கு எதிரானது. தேவைப்பட்ட பில்டிங்கை உயர்த்திக்கிறலாம். அல்லாஹ் சொல்றான், ஃபி புயூத்தின் அதினல்லாஹ், சில இல்லங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான், கட்டளையிடுகிறான். அன் துர்ஃபா, உயர்த்தப்படுவதற்கு கட்டளையிடுகிறான். பெருமைக்கு உயர்த்தப்படுறது கிடையாது. தேவைப்பட்டால் உயர்த்தப்படுறதுன்னா என்ன? அதுல பல அர்த்தங்கள் இருக்குது. அல்லாஹ்வினுடைய மகத்துவம் உயர்த்தப்படணும். கட்டடம் தேவைப்பட்டால் உயர்த்தப்பட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வை புகழ்வது உயர்த்தப்படணும். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்வதற்கு தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்ன? நம்ம தொழுகிறோம், சடங்கு சம்பிரதாயம், நோன்பு வைக்கிறோம், ஜும்மாவுக்கு போடுறோம், இல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர்னு அழைக்கிறோம். எதுக்கு அழைக்கிறோம்? இது அல்லாஹ்வுடைய பள்ளி. அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் அதான் பாங்கு. அப்ப அந்த பள்ளி தான் வணங்குவதற்கு மிக தகுதியானது. இப்ப பள்ளிவாசல் அமைக்கிறோம்னா என்ன விளங்கிறேன்னு? பள்ளிவாசலுக்கு சடங்கு சம்பிரதாயத்துக்காக கிடையாது. ஸ்பெயின்ல பெரிய மாளிகை அளவுக்கு பள்ளிவாசல் இருந்தது. ஸ்பெயின்ல ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயின், போர்ச்சுகல்ல, இந்த ஸ்பெயின் சம்பந்தப்பட்ட தகவல் சொன்னல, மாலிக் இமாமுடைய தொப்பியவே மலை தொழுகைக்காக பயன்படுத்தினார்கள் பரக்கத்து தேடி. அந்த ஸ்பெயின்ல ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியாச்சு, 800 ஆண்டுகள் இஸ்லாமியாச்சு இருந்துச்சு. பிற்காலத்தில் என்னாச்சு? முஸ்லிம்களை உயிரோடு எரிக்கிறது, பேர் வைக்கக்கூடாது, நோன்பு வைக்க தடை. இன்னைக்கு சொற்ப முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல், பிரம்மாண்டமான குரோடபாவில் உள்ள பள்ளிவாசல் வேற வழிபாடு தலங்களா மாறிடுச்சு. பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல். பள்ளிவாசல் பிரம்மாண்டமா கட்டுறது முக்கியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதபாஹன் நாசு அல் மசாஜித் லா தகுமுஸா, மறுமை நாள் ஏற்படாது எது வரைக்கும்? ஹத்தா யதபாஹன் நாசு அல் மசாஜித், மக்கள் பள்ளிகளை வைத்து அல்லாஹ்வை சிரம்பணியக்கூடிய இடங்களை வைத்து பெருமை அடிக்கின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பள்ளிகள் எப்படிப்பட்டதா இருக்குன்றா, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுடைய நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? சஹாபாக்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உயிர் தியாகம் செய்யக்கூடிய நிலைமை இருந்துச்சு. நாம ஒரு காலகட்டத்துல, பள்ளிகள் இல்லாத காலகட்டத்தில் என்ன, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதற்கு ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம். விரலாட்டினால் நபி வழியை, சுன்னாவை பின்பற்றுவதற்காக விரல் ஒடிக்கப்பட்டோம், ஹவுல்களில் தூக்கி எறியப்பட்டோம். இந்த கால சமுதாயத்துக்கு தெரியல. அப்ப நம்ம சிந்திக்கணும். முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, பள்ளி என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹ் பயந்து நடக்கணும். இங்க வந்தா வீண் விளையாட்டுக்காக கிடையாது. அதனாலதான் பள்ளியில வியாபாரம் செய்தால் ரத்தல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் அவர்களுடைய வியாபாரத்தை இல்லாமலாக்கட்டும், திருப்பட்டும், வியாபாரமே இல்லாமலாக்கட்டும் துஆ செய்ய சொல்றாங்க. காணாமல் பொருளை அறிவிக்கிறது தடை செய்யறாங்க. லா துப்னாலி ஹாதா, இதற்காக இது கட்டப்பல்லைங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வந்து நடுநடுக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வந்து அல்லாஹ் தான் பெரியவன். அதனாலதான் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, முன்சப்பு பின்சப்பு எதுவும் கிடையாது. முதல்ல வந்தவர்கள் முதல்ல வந்து உட்காருன்னு, தலப்பா போட்டவங்க தொப்பி போட்டவங்க தான் முன்னால வரணும். அவங்களுக்குன்னு முசல்லாவை அடுக்கிறது இதெல்லாம் பள்ளியில கிடையாது. அப்ப சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபீஹி ரிஜாலுன், அந்த பள்ளியில சில மனிதர்கள் இருப்பார்கள், யுஹிப்பூன ஐயத்தஹர், அவர்கள் பரிசுத்தம் அடைவதை விரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்தால், ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போனா அன்று பிளர்ந்து பிறந்த பாலகங்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியில 5 நேரமும் வருகிறோம், வரணும். 5 நேரம் வர்றது இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவரினுடைய வீட்டு வாசல்ல நதி ஓடுகிறது, ஆறு ஓடுகிறது, 5 நேரம் குளிக்கிறார். அழுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறாங்க. இருக்காதுல்ல. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்தால், நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், நான் புறம் பேச மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வே சரணாகதி என்று ஆவதற்காக பள்ளிவாசலுக்கு வர்றேன். இப்படி வரணும்.
இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையில இருக்கணும். உயர்த்த கட்டுறது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய மகத்துவம் உயர்த்தப்படணும். இன்னும் சொல்றான், யுதுக்கர ஃபீ ஹஸ்பு, அவனுடைய பெயர் நினைவூறப்பட வேண்டும். வயுஸப்பஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் அவனுக்கான துதி இருக்க வேண்டும், அதிலே இருக்க வேண்டும். அல்லாவை போற்றி புகழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அல்லாவை பற்றிய நினைவு கூறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களா இருக்கணும். பள்ளிவாசல் எங்க ஊர் பள்ளிவாசல் 3வது கிலோ கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்கான பள்ளிவாசலா இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பள்ளிவாசலா இருக்கணும்? இந்த பள்ளிவாசலில் அல்லாவை மகத்துவப்படுத்துவதற்குரிய ஒரு இடமாக தளம் தான் இந்த பள்ளிவாசல். இன்னும் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை பத்தி சொல்லும் போது யூத ஆலயங்கள் மற்ற கிறித்துவ ஆலயங்களை பத்தி சொல்லிட்டு வர்றான். மக்களை ஒரு சாரார வச்சு தடுக்கலைன்னா லஹுதிமத்தி சவாமியம், யூத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு வழிபாட்டு தலத்தை எரிச்சா இன்னொரு வழிபாட்டு தலத்தை எரிப்பாங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்ல வர்றான். சொல்லிட்டு சொல்றான், மசாஜிது யுதுக்கர ஃபீ ஹஸ்முல்லாஹ், யுதுக்கர ஃபீ ஹஸ்முல்லாஹி கதீரா. அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பேர் அதிகமாக அங்கே நினைவூறப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். நினைவூறுறதுன்னா என்ன விளைக்கிறேன்னு நினைவுனா சுப்ஹான் அல்லாஹ்னு பேரெல்லாம் கூட சொல்றதா? குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதிட்டோம், நினைவூறுறோம். துபாயில் ஜேக் ஜாயிதுன்னு பள்ளி இருக்கிறது. அங்கே பள்ளி கபரோடு சேர்ந்து பள்ளி இருக்கிறது அபுதாபியில். குர்ஆன் எப்போதும் ஓதப்படும். அவங்களுக்கு தாய்மொழி குர்ஆனை விளங்குறது படிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஓதக்கூடாது. ஆனால் அவங்க நோக்கம் எப்படி இருக்குது அல்லாஹ் அறிவான். நாம எப்படி குர்ஆனை படிக்கிறோம்? குர்ஆனை எப்படி படிக்கிறோம்னு கேட்டால் எழுத்துக்களாகத்தான் படிக்கிறோம். எழுத்துக்களாக மனப்பாடம் பண்ணுறோம், உருஃபுகளாக லெட்டர்ஸாக மனப்பாடம் பண்ணுறோம், கருத்துக்களாக மனன வைக்கல. அல்லாஹ் சொல்றான், இதா துலியத்து அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துன் ஈமானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் படித்து காண்பிக்கப்படும் போது ஈமான் அதிகரிக்கும். இந்த வசனத்தை ஒருவர் படிக்கணும், குர்ஆனை எடுத்து படிக்க சொல்றோம், பிள்ளைகளை படிக்க சொல்றோம். பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கான், இதையும் படிச்சுட்டு செல்போன் ஆகி போச்சுல, செல்போன்ல சினிமாவை பார்க்கறான், ஆபாசமான விஷயங்களை பார்க்கறான்டா. அது என்ன ஈமான் எப்படி அதிகரிக்கு? இல்ல தொழுக வராம அதே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேற காரியங்கள்ல வீண் விளையாட்டுகள்ல மூழ்கி இருக்கிறான். அப்ப சிந்திக்கணும், முதல்ல நம்ம முஸ்லீமா இருப்பதனுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியா அல்லாஹ்வை வணங்குறது. அவ்வளுமா யுஹாஸபுல் அப்து பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் முதலாக ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படுவது அஸ்ஸலா, தொழுகைதான். விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை? ஒரு நாள் நம்ம விசாரிக்கப்படும். அந்த ஒரு நாள் என்பது ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 50,000 வருஷம் நிற்போம். அத கியாமத். இன்னக்கும் மஹ்ஷுரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்தன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மறுமை நாளில் செருப்பு அணியாதவர்களாக, நிர்வாணமா ஹத்தனா செய்யாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் பெண்களை பார்க்க மாட்டாங்களா? அல்ல, அம்ரு அஷத்து மின் ஐயஹிம்முஹும் தாக்க. மறுமையினுடைய பயங்கரம் இதைவிட மிக கடுமையானதாக இருக்கும், கொடுமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட மறுமை நாள். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅலின் அது. அன்றைய நாளில் நேசத்துக்குரியவர்கள், காதலர்கள், பாசத்துக்குரியவர்கள் விரோதிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், இறையச்சவாதிகளை தவிர எல்லாம் விரோதிகளாக இருப்பார்கள். தாய் ஒரு நாள் 50,000 வருஷத்துல ஏறெடுத்து பார்க்க மாட்டார்ல. தாய் எப்படிப்பட்டவங்க? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தந்தையை விட்டு, மனைவி மக்களை விட்டு விரண்டோடுவான். அந்த நாள்ல நமக்காக நிற்கிறது யார் தெரியுமா? இன்னைக்கு போறோம், கிரிக்கெட் வீரர்கள் பின்னால இன்றைக்கு இளைய சமுதாயம் போகுது. ஆண்களும் இளம் பெண்கள், ஆண்கள் சினிமா நடிகர்கள் பின்னால அவர்தான் தலைவர் தளபதிங்கிற பேர்ல பச்சை குத்தி கொள்ளக்கூடிய அவல நிலையெல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 50,000 வருஷத்திலேயே அரிசில சஜிதாவில் விழுந்து கிடப்பாங்க.
எவ்வளவு நாள்னு தெரியாது. ஒரு அந்த நாள்ல அல்லாஹ் சொல்லுவானா, முகம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். இணை வைக்காதவர்களுக்காக பரிந்துரை செய்வாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த பள்ளி வாயில்கள், அல்லாஹ்வினுடைய மறுமை விசாரணை பள்ளியோடு அந்த தொழுகையோடு தொடர்புடையதுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த 50,000 வருஷத்துல சபஅத்துன் இதுல்லஹுமுல்லாஹ், அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். லா தில்ல இல்லா லில்லாஹ், அவனுடைய நிழலை தவிர வேற எந்த நிழல் இருக்காது. சூரியன் தலைக்கு மேல் நிற்கும். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்தவாறு வேர்வைகள் கடிவாளமிட்டிருக்கும். அந்த நாள்ல 7 வகையினருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், பள்ளிவாசலோடு எவரது உள்ளம் தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ அந்த நபர். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை காலகட்டத்தை வணக்க வழிபாடுகளில் மூழ்கி திளைத்தவன். இப்ப ரெண்டும் பள்ளிவாசலுக்குள்ளதான் வருகிறது. அப்ப இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? பள்ளிவாசலை நம்ம எப்படி பார்க்கணும்? வெறுமனே ஆலயமா கட்டுமான இடமா மட்டும் பார்க்கக்கூடாது, வந்தா நடுங்கிடணும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் அல்லாஹ்வே அனுமதி அளிக்கிறான், அப்படிப்பட்ட பள்ளிவாசல். இன்னும் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றவங்கள அவங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்களுக்கு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலை, ஆலயத்தை நிர்வாகம் செய்பவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை யார் நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவார்கள். வ அகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றோம்னா கணக்கெழுதுறதுக்காக வர்றதுக்கு பேர் பள்ளிவாசல் கிடையாது, தொழுகை நிலைநாட்டணும். வ ஆத்த ஸகா, ஸகாத்தை கொடுப்பார்கள். ஸகாத் கடமையானால் ஸகாத்தை கொடுப்பார்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம், வலம் யக்ஸ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், நான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றேன், எவனுக்கு அஞ்ச மாட்டேன். ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் நான் அஞ்சுவேன். அஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கக்கூடும் அல்லாஹ் சொல்றான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய முக்கியத்துவம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிறத சொல்வதற்கான தளம், அடிப்படை. அதை விட முக்கியம் நம்ம கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வை நினைவுகூர்வதனுடைய அடிப்படை என்ன? அவனுடைய சட்ட திட்டங்களை, மார்க்கத்துல உள்ள சட்ட திட்டங்களை, அவனுடைய வேதத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் எப்படிப்பட்டது? தம்மத் கலிமத்து ரப்பிக்க சிதுக்கம் வாதுலா, உம்முடைய இறைவனுடைய வார்த்தை உண்மையாலும் நேர்மையாலும் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உண்மையான நேர்மையான வார்த்தை ஒரு நாள் அகற்றப்படுவது சம்பந்தமாக, உயர்த்தப்படுவது சம்பந்தமாக முன்னறிவிப்பு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸா, மறுமையினுடைய அடையாளங்களில் உள்ளது அய்யுர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படுவதாக. மார்க்க அறிவு தான், உலக அறிவு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இருக்கிறவரை உலக அறிவு இருந்துகிட்டே இருக்கு. வயக்ஸுரல் ஜஹல், அறியாமை பெருகிவிடும். வயல்ஹர் ஜினா, விபச்சாரம் வெட்ட வெளிச்சமாகிவிடும். வயப்சு ஜினா, விபச்சாரம் பரவலாகிவிடும். எப்படி அல்லாஹ் மார்க்க அறிவை உயர்த்துவான்? இன்னல்லாஹ லம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸான், அல்லாஹ் மார்க்க அறிவை ஒரேடியாக பிரிங்கி விட மாட்டான், ஒரேடியாக எடுத்துட மாட்டான். வலாக்கி யன்தஸிஉ மின்ஹும் பிகப்லில் உலமாஇ மஅ இல்மிஹிம், நல்ல மார்க்க அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக இந்த மார்க்க அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாம ஆக்குவான். கடைசியில் மக்கள் மூடர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்டு தாங்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை அடுத்த ஜெனரேஷன் கேள்விக்குறியா இருக்கு.
மார்க்கம் விளங்காத காலகட்டத்தில் காலை மாலை இந்த மதரசாக்கள், கூத்தானூர் உள்ள மதரசாக்கள், சுன்ன ஜமாத் மதரசாக்கள்லாம் அவங்க தெரியும், சுன்னத் இல்லாத ஜமாத்தினுடைய மதரசாக்கள்லாம் தெரியும். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டால் நபி வழி இல்லை, மதுஹபின் அடிப்படையில் தான் பின்பற்றுறாங்க. நம்ம ஏசுறதுக்கா பேசுறதுக்கா சொல்ல வரல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பள்ளி ஜும்மா நடத்துவதற்காக மட்டும் கிடையாது, ஐவேளை தொழுகை நடத்துவதற்காக மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ளத்தில் இருத்தக்கூடாது, கருத்துக்களாக அதனுடைய தாத்பாரியங்களை, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை, அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை உணர்வுபூர்வமாக ஏற்று நடக்கணும். அப்படித்தான் இருந்தாங்க நபி தோழர்கள். அதுக்கு பின்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுக்குன்னே அர்ப்பணிச்சாங்க. பெரிய பெரிய அறிஞர்களா சொல்றோம். இமாம் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம் கேள்விப்பட்டிருப்பீங்க, துணி வியாபாரம் பண்ணா. சரி, இதுக்குன்னே போய் மதரசாக்களுக்கு படிக்கல, துணி அவர் தாய்மொழியா இருந்ததுனால ஹதீஸ்களை தேடி அலைந்தார். இன்னைக்கு அவங்க கொண்டு வந்ததுனால தான் சஹீஹ் லைஃப்னு பார்க்க முடியுது. இல்லைன்னா நம்மளும் வழிகேடர்களாக இருப்போம். அவங்க அதுக்காக வாழ்நாளில் அர்ப்பணிச்சு, அவர்கள் அதற்காக பல மிகுனத்துகளை, பல சோதனைகளை ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து சந்திச்சு, சிறைச்சாலைக்கு போய் இந்த மார்க் அறிவு நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த மார்க் அறிஞர்களை அவங்க எதை சொன்னாங்களோ அந்த கொள்கைக்கு மாற்றமா நடக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதுல இருந்து அல்லாஹ் நம்மை மீட்டிருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியானவர்களா இருக்கணும். அதே கட்டத்தில் இன்னைக்கு கல்விக்கு, உலகம் சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், உலக கல்விங்கிற பேர்ல மார்க்க உலக அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா மறுமை வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்க, தனி மனித ஒழுக்கமே இல்லாமல் போச்சு. உலகத்திலே பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிறங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? உலக நாடுகளை பார்த்து, அமெரிக்காவை பார்த்து உலக நாடுகள் காரித்துப்பு. எப்ஸ்டீன் ஒருத்தன் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிற நாம இந்த மார்க்கம் இல்லாவிட்டால் இந்த பள்ளிகளில் நம்ம சுற்றி தெரிய மாட்டோம். நாமும் பக்கத்தில் உள்ளவங்க மாதிரி காட்டு மிராண்டிகளாக இருப்போம். அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் நேர்வழியை காட்டுகிறான். அல்லாஹ் நம்மை விருப்பப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான், அல்லாஹ் அமானிதத்தை ஒப்படைத்திருக்கிறான். இவனிடத்தில் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும், அல்லாஹ்வினுடைய இல்மை, கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நோக்கம். அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த ரமலானை பயனுள்ளதாக ஆக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய கருத்துக்களை மனநமிடக்கூடிய நன்மக்களாக, குர்ஆனுடைய எழுத்துக்களோடு சேர்ந்து கருத்துக்களை மனநமிடக்கூடிய நன்மக்களாக, நாம் குர்ஆனோடு பள்ளியோடு தொடர்புடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன்.